ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜேசிபி வச்சு அழகாக தோண்டிடுறாங்க. தோண்டிட்டு இதை வந்து அழகாக அந்த வேர்லாம் கட் ஆகிடும். ரவுண்டாக தோண்டினாலே பார்த்தீங்கன்னா வேர்லாம் அப்படியே கட் ஆகிடும். கட்டானதோட எடுத்து அழகாக வந்து ஜேசிபி வச்சு லைட்டாக இழுத்தாங்கன்னா வந்து பிடிக்கிட்டு வந்துடும் போல். ஸோ அதை எடுத்து அழகாக வந்து ஒவ்வொரு குழியிலாம் தள்ளி வைக்கிருக்காங்க. ஸோ இது வந்து தோண்டி இருக்குது. இப்போ தோண்டி இதை வந்து எடுத்துகிட்டு போய் அடுத்த இடத்துல வந்து செட்டில் பண்ணணும். ஸோ இந்தமாரி நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வர வந்து இப்போ ஒரு முன்னாடி செடியெல்லாம் பிடுங்க கையால் பிடுங்க அவ்வளோ கஷ்டப்படுவோம். அழகாக ஜேசிபி ஐடியா பண்ணி அழகாக அதை வந்து செட் பண்ணுறாங்க. ஒரு இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துல இது வந்து முளைக்குமா துளுக்குமா நிறைய பேர் டவுட் இருக்கும். அந்த பாருங்க சாக்கெல்லாம் வச்சு கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா? சாக்கெல்லாம் வச்சு அது துளுத்து வருமா, இந்தமாரிலாம் மரம்லாம் நடும்போது துளுக்குமா செத்து போயிடுமா அப்போல்லாம் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ இந்தமாரி பிடுங்கி வேரோட பிடுங்கி இன்னொரு இடத்துல வச்சு அதுக்கு வந்து தண்ணியெலாம் கரெக்டாக ஊற்றணும். அந்த மேலேயும் சாக்கு மேலேயும் ஊற்றணும். அப்போ தான் வந்து அது வந்து கொஞ்சம் துளுத்து வரும். நம்ம செடி வந்து வைக்கிறோம், அது ஈஸியாக முளைக்கணும், ஈஸியாக பிடுங்குறோம் வைக்கிறோம். ஆனால் மரங்கிறது அப்படி கிடையாது. மரங்கிறது எத்தனை வருட காலங்கள் இருந்தும் ஸோ இதுக்கு வந்து இன்னொரு லைஃப் கிடைச்சிருக்குங்கும் போது இது ஒரு எல்லாருமே ஒரு சந்தோஷப்படுற ஒரு விஷயமா இருக்கணும். கமெண்டில் பண்ணுங்க ஐ லவ் ட்ரீஸ்ன்ட்டு. யாராருக்கெல்லாம் மரம் இல்லைன்னா நம்மளாம் இல்லை, அதுதான் உண்மை.